உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம். அண்ணாமலை தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக அவர் நியமிக்கப்பட்டதற்கு பிறகு அவருடைய பேச்சு செயல்பாடுகள் எல்லாம் இளைய சமுதாயத்தை கவர்வது போலவும் மிகப்பெரிய அளவில் மக்களிடம் அவர் சென்று ரீச் ஆனதை போலவும் காண்பிக்கப்பட்டது. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு தான் அவருடையது. ஒரு கட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் எதிர்த்து பேசுவதில் மட்டும்தான் வல்லவராக இருக்கிறத தவிர, ஆனால் ஆதாரபூர்வமாகவும் சான்றுபூர்வமாகவும் குறிப்பாக அரசியல் அனுபவத்தோடு அவர் எதையாவது பேசினார்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை என்பது தற்பொழுது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. அவர் பிரஸ் மீட்டில் பேசும்போதும் மேடைகளில் பேசும்பொழுதும் அதை ஆர்கியூமெண்ட் என்று சொல்லக்கூடிய வாத விவாதங்களுக்கு பதிலளிப்பதில் வெற்றி பெறுகிறாரே தவிர களத்தில் தோல்வியுறுகிறார் அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் முடிவுகள் காண்பிக்கின்றன. அவருடைய கட்சிக்குள்ளேயே சக கட்சி நிர்வாகிகள் வெளிப்படுத்தக்கூடிய அதிருப்தி காண்பிக்குது. ஒரு கட்சியினரை ஒருங்கிணைத்து ஒரு ஓர்மையுடன் முன்னெடுத்து செல்வதற்கு ஒரு தகுதி உடையவர் தான் தலைவர். அதை விடுத்து நீங்கள் கட்சிக்குள் இருக்கிறவங்களே பூரா எல்லாத்தையும் விலக்கிட்டு எல்லாருடைய அதிருப்தியும் சம்பாதித்து கொண்டு எதிர்க்கட்சிகள் எல்லாம் காலி செய்து நான் சொல்வது தான் சட்டம், எனக்கு அமித்ஷா கூட இருக்காரு, மோடி கூட இருக்காரு, அவருடைய ஆசி பெற்றவர் நான் என்பதை போல ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைத்து கொண்டு கடைசியில் களத்தில் நிற்கும் போது என்ன ஆயிடுது, தோற்று போயிடுது. இப்போது இந்த தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றதை போல இவர் காண்பித்த ஒரு பிம்பம் பொய் என்பது உடைந்து விட்டது. காரணம், கடந்த தேர்தலை விட மிக குறைவான, அதை விட ஒரு விழுக்காடுக்கு கிட்டத்தட்ட ஒரு விழுக்காடு குறைவாக தான் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், வாக்குகள் உயரவில்லை என்பதை உணர்த்துகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த தனிப்பட்ட வாக்குகள் கிடையாது, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் தான் அவங்க பெற்றிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி தனித்து எந்த கூட்டணியும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி போல நின்று அவர்கள் இந்த வாக்குகளை பெற்றிருந்தால் நம்ம சொல்லலாம், பரவாயில்லப்பா பாஜக 11 விழுக்காடு பெற்று விட்டது என்று. எனவே அதுவும் பொய், ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது. 8 முறை தமிழ்நாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அது ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமர் ஒரு மாநிலத்திற்கு பரப்புரைக்கு வந்திருக்கார். அதையெல்லாம் மிகச்சரியாக அண்ணாமலை பயன்படுத்தி கொண்டாரா, பயன்படுத்தி கொண்டு கட்சியை வளர்த்தினாரா அல்லது வாக்குகளை பெற முயற்சித்தாரா என்றால் இல்லை. அவருடைய ஒட்டுமொத்த 8 முறை அவர் போனதும் டோட்டல் ஃப்ளாப் ஆயிடுச்சு. எங்கள் தமிழ்நாட்டில் 11 இடங்களில் டெபாசிட் காலியாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்குறோம் பாஜகவிற்கு. அது இல்லாமல் இறுதிக்கட்டத்தில் ஏற்கனவே குறிப்பிட்டோம், இவர்கள் அதிமுகவை குறிவைத்து அதிமுக மீது எதிர்ப்பாக அண்ணாமலை ஒரு தேர்தல் பரப்புரையை உத்தியை தொடங்கினார். அப்போவே நம்ம சொன்னோம், காங்கிரஸையும் திமுகவை எதிர்ப்பதை விட்டு அதிமுகவையும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது குறிவைத்து இவர் டார்கெட் வைக்கிறாரு, இது பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம். ஆனால் தேர்தல் முடிவுல இருந்து நம்ம வாக்கு விழுக்காடெல்லாம் பார்க்காம நம்மளும் சற்று கொஞ்சம் அயர்ந்த நேரத்தில் தான் ஏதோ பெரிய வெற்றி பெற்றதை போல பாஜக அதிமுக பின்னடைவு பாஜக முன்னடைவு நினைச்சோம். ஆனால் விழுக்காடுகள் எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு வண்டவாளம் தண்டவாளம் ஏறி இருக்கிறது. எந்த முன்னேற்றமும் பாஜகவுக்கு இங்கே கிடையாது. பாஜக வெறுமனே பார்த்தீங்கன்னா வெட்டி விளம்பரங்களும் ஊடகங்களை வைத்து, சமூக ஊடகங்களை வைத்து, வார் ரூம் வைத்து, அந்த ரூம் வைத்து, இந்த ரூம் வைத்து முழுக்க ரூமர்களை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ரூம்களை தான் இவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. எனவே தமிழ்நாடு அரசியல் என்பது அவ்வளவு எளிமையானதல்ல அண்ணாமலை நினைப்பதை போல. அண்ணாமலைக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கிறது? குறிப்பாக நீங்கள் மக்கள் பிரச்சனைக்கு எத்தனை பிரச்சனைகளுக்கு அண்ணாமலை களமிறங்கி போராடி இருக்கிறார். அந்த ஐபிஎஸ் அலுவலராக வந்ததுக்கு, அதிலிருந்து வெளிவந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய எத்தனை மக்கள் பிரச்சனைகளுக்கு இவர் போராடி இருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்கணும். சமூக ஊடகங்களை வைத்துக்கொண்டு இவர் இவர் ஒன்றை சொல்லிட்டாருன்னா கூடவே புகழ்பாடுவதற்கு சமூக ஊடகங்களை வைத்துக்கொண்டு நிறைய மக்களிடம் கொண்டு போய் இந்த அவருடைய பேச்சை ரீச் பண்ண வைத்து ஒரு கவனிக்கத்தக்க ஒரு செயலை செய்தாரே தவிர, ஆனால் களத்தில் சுழியமாகிவிட்டது. எனவே களத்தில் செயல்பாடு என்பதுதான் தேர்தல் வெற்றிகளை தீர்மானிக்கும், தேர்தல் தோல்விகளை தீர்மானிக்கும், கட்சியினுடைய வலிமையை தீர்மானிக்குமே தவிர வெறுமனே டிபேட்டில் பேசுறது, ப்ரெஸ் மீட்டில் பேசுறது, வாத விவாதங்கள் பேசுவது, அதில் வெற்றி அடைவதெல்லாம் மக்கள் முடிவாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அது அவர்களுடைய வாத விவாத திறமைகள் அடிப்படையில் தான், அது திறமைகள் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் தொடக்கத்திலிருந்தே இவருடைய பேச்சுமே பார்த்திங்கன்னா மிக ஒரு இம்மெச்சூர்டு என்று சொல்லக்கூடிய பக்குவமற்ற பேச்சுகள். இங்கே தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதே போல் செல்வி ஜெயலலிதா அவர்களையெல்லாம் நீங்கள் குறிப்பாக அவருடைய இந்துத்துவ தலைவர் போலவும் ஒட்டுமொத்தமாக அதிமுகவிற்கு இந்துத்துவ சாயத்தை பூச முயற்சி செய்ததெல்லாம் அண்ணாமலை செய்த அபத்தமான ஒரு பிழை.
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை பற்றி அவர் எவ்வளவு வந்து ஏளனமாக நினைத்திருக்கிறார் என்பதை வந்து இப்பொழுது வெளிக்காட்டுகிறது. அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, ஓபிஎஸ் வந்து ஒருத்தர் வந்து பிரிஞ்சுட்டாரு, ஓபிஎஸ்ஸை வச்சு டிடிவி வச்சு ஒட்டுமொத்தமாக அதிமுகவை ஸ்பிளிட் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டார். ஓபிஎஸ் அதே போல் டிடிவி சசிகலா அவர்கள் இல்லாமலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி 5 ஆண்டுகள் சென்றதெல்லாம் வந்து நிறைவு செய்தார். இப்பொழுது வலிமையாக தன்னுடைய கட்சியை வைத்திருக்கிறார், தன்னுடைய தலைமையில் வந்து கட்சியை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத எடப்பாடி பலமுறை ப்ரூவ் பண்ணிட்டார். இன்றும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு விழுக்காடு 1 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது கடந்த தேர்தலை விட அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. திமுக கூட சொந்த வாக்கு விழுக்காடு 5 விழுக்காடு குறைந்திருக்கிறது அப்படிங்கிறது தெரியுது. எனவே அதிமுக வந்து அதே வலிமையோடு தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நிற்கிறது. தற்பொழுது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா புகழேந்தி ஜேசிடி பிரபாகரன் பழனிசாமி உள்ளிட்டவங்களாம் என்ன ஆயிடுச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகி இருக்கிறார்கள். தற்பொழுது ஒற்றுமையை உருவாக்குவதற்கான அணியாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் இது மிக முக்கியமாக புகழேந்தி சொன்னது என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி போன்ற தேசிய கட்சிகள் எல்லாம் வந்து அதிமுக வீழ்த்தி விட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அதிமுகவினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு. எனவே அப்படிப்பட்ட அதிமுக அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி இருந்த காலத்திலேயே அதிலிருந்து பிரிந்து வந்து மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி ஒட்டுமொத்தமாக திமுக அதிமுக என்ற 2 அணியாக கருணாநிதியே வந்து அவர்கள் பணிய வைக்கும் அளவிற்கு உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அது. எனவே அந்த கட்சி அவ்வளவு எளிதாக பாரதிய ஜனதா கட்சி பச்சை குதிரை ஏறி வந்து தாங்கள் இங்கே உள்ளே பூந்து விடலாம் என்று அண்ணாமலை அமித்ஷாவுக்கும் மோடி அவர்களுக்குமே தவறான பிழையான ஒரு பொய்யை கூறி தவறான இவருடைய பக்குவமற்ற ஒரு கணக்குகளை கூறி தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமைக்கும் ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்தியிருக்கிறார் அண்ணாமலை. எனவே அண்ணாமலை அவருடைய இந்த ஒட்டுமொத்த உத்தியும் என்பதை விட அவருடைய பக்குவமற்ற இந்த ஒரு நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும், நான் செஞ்சால் சரியாக இருக்குது, எனக்கு எல்லா அறிவும் இருக்குது என்பதை போல அவர் பேசியதெல்லாம் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக தோல்வியை தழுவி இருக்கிறது, எதிர்வினையை உண்டாக்கி இருக்கிறது, பேக் ஃபயராக இருக்கிறது பாஜகவிற்கு என்பதுதான் கள நிலவரமாக இருக்கிறது. எனவே அதிமுக திமுக ஆகிய கட்சிகளை பொறுத்தவரையிலும் அவருடைய தொண்டர்கள் பலம் என்பது உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து இங்கே மற்ற கட்சிகள் தமிழ் தேசிய இயக்கங்களை கூட அவர்கள் வளர்த்து விட்டு விடுவார்கள். ஆனால் அதே வேளையில் தேசிய கட்சிகளை குறிப்பாக காங்கிரஸையோ பாஜகவையோ அவர்கள் காலூன்றுவதற்கு அது வலிமையாக அவர்கள் ஆட்சி அமைக்கும் அளவிற்கு அவர்கள் முன்வருவதை அனுமதிக்க மாட்டார்கள் என்பதை மீண்டும் ஒரு முறை இந்த தேர்தலில் 2024 தேர்தலில் நிரூபித்திருக்கிறார்கள். அடுத்து வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வருவார். விஜய் என்ன கொள்கையோடு வலிமையாக நிற்கிறதாக பார்க்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தை முன்னிலைத்து மிக வலிமையாகவும் உறுதியாக முன்னேறி கொண்டிருக்கிறது. எனவே வரும் காலங்களில் 4 முனை போட்டிகள் தமிழ்நாட்டில் நிலவும் என்பது உறுதியாக நமக்கு இப்பொழுது தெரிகின்ற ஒன்றாக இருக்கிறது. மற்றபடி இவர் சொல்வது 2026 பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் மலரும் என்று சொல்வதெல்லாம் மீண்டும் வந்து அமித்ஷாவுக்கு மோடிக்கு வந்து அண்ணாமலை விபூதி அடிக்கிறார் என்பதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் ஏற்கனவே ஒரு கட்சிக்காரர்கள் கூட அவருடைய அனுசரணையோடு இவர் இருக்கவில்லை. தமிழிசை சவுந்தரராஜன் வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க, கூட்டணியில் அவர் வந்து எடுத்த வியூகம் தவறானது என்று. ஏற்கனவே பல கட்சி தலைமைகள் 2ஆம் கட்ட தலைவர்கள் கடும் அதிருப்தியில் இருக்காங்க. எனவே அண்ணாமலையோட தமிழ்நாட்டில் பாஜகவை காலூன்ற வைத்து விட வேண்டும் என்ற ஏதோ அவர் வந்து சத்தியம் என்று வந்திருப்பார் போல அமித்ஷா கிட்டையும் மோடி கிட்டையும். எனவே அதை அவர் வாபஸ் வாங்கி கொண்டு பேசாமல் வந்து கட்சியில் அமைதியாக இருந்து கொள்வது அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்கு நல்லது. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.